வணக்கம் மக்களே, இப்போ நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மைசூர்ல இருந்து ஊட்டி போயிட்டு இருக்கோம். சோ மசனகுடி வழி ஊட்டி அதை தான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு இருக்கோம். நம்ம பேக் கேமரா பார்த்துச்சுன்னா அப்படியே காட்டணும், இதுல எடுத்துடலாம்னு ஒரு தடவை குத்திட்டு இருக்கணுமே, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம பேசி வணக்கம் மக்களே, இப்போ நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மைசூர்ல இருந்து ஊட்டி போயிட்டு இருக்கோம். சோ மசனகுடி வழி ஊட்டி அதை தான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு இருக்கோம். சோ என் கூட பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. சோ இது புது பசங்க, எங்களோட புது ஃப்ரெண்ட்ஸ். பட் இருந்தாலும் நாங்க நேத்தே மைசூர் வந்துட்டோம். மைசூர் முடிச்சிட்டு இப்போ ஊட்டி போயிட்டு இருக்கோம். சோ இவர் தான் பாத்தீங்கன்னா டிஜே பிரேம் அண்ட் பின்னால குட்டிட்டான் டேரன் ஒலிகிராப்ல அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச செரின் பால் இருக்காப்ல பின்னால எத்தி தலைய காட்டு அவர் தான். அப்புறம் பின்னால ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு. என் ஃப்ரெண்ட்ல வந்து தலைய காட்டு. கௌதம் ஐயா. பார்க்கலாம் மக்களே, போற வழியெல்லாம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் எங்க மேப்ல வந்து 2.5 மணி நேரம் காமிக்குது மைசூர் டு ஊட்டி போறதுக்கு. உங்களுக்கு பஸ் லெமன் ஜூஸ் வாங்கி வந்துருக்கீங்க. எத்த வச்சாருன்னு போட்டு பைசா போட்டோ போட்டு அப்போ பைசா மட்டும் ஆகும். சிங்கம் உண்டா ஜிங்க மட்டும் இடையில கிராஸ் ஆகணும். இங்க ஃபுட்டேஜ் தான் வரேன் இப்படி செல்ஃபி ஃபுட்டேஜ் எடுக்கணும். அப்படி இல்லை, நம்ம வண்டிக்கு முன்ன போட்டு ஒரு மானை அடி கடிச்சு ரோட கிராஸ் பண்ணாலே சமயம் இருக்குண்ணா. 25 அழகா செல்லியா பேக்கல் லாரி வந்தோடனே அவன் பெல் அடிச்சான் ஏதோ லெஞ்சு பிரியாணி சாப்பிட முடியாது மாதிரி பெல் அடிச்சான். மசனகுடியும் போவேல, பந்திப்பூர்ல தான் இருக்கோம் நம்ம. தெரிய மட்டும்தாக்கம் கழுகு இருக்குது கரெக்டா கரெக்ட் பண்ணிக்கோ. நம்ம விடக்கூடாது. டைகரை பார்க்கலையே நம்ம கண்ணுல மாட்டாது. டைகர் ரிசர்வ் எல்லாம் உள்ளால கிடக்கும், எல்லாம் வெளியில வராது. மான வேட்டையாடி கிடக்காது உள்ளால. மானை போட்டு அடியா இருக்கு. சிங்கம் கிடக்கும். ஆமா சிங்கம் இருக்குமா தெரியல, ஆனா புலி இருக்கும் கண்டிப்பா. புலி உண்டு. ஒரே ஒரு புலி மட்டும் வந்து நல்ல ஒரே ஒரு புலி புளிய கொட்டை எடுக்குது. புலி நிறைய நாள் நம்ம ஆசைப்பட்டது என்னது, லைவா இந்த மாதிரி பார்க்கணும்னு. ஆனா பக்கத்துல பார்த்தா இன்னும் நல்லா இருந்தது. ரோட்டு சைடுல இருந்தா அதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு. நம்ம தப்ப மட்டும் நினைச்சு பண்ணிட்டு என்னத்தை பார்த்த போர்டு தானே. அருமைடா. நம்ம போர்டு நல்லா பளிச்சுன்னு தான் இருக்கு. என்ன ஜெண்டா சரி, அவனோட போர்டு ஃபைண்டா இருந்துச்சு. கர்நாடகால நம்ம பார்த்தது 3 யானையும் மான்களும். தமிழ்நாட்டுல என்னத்தை பார்க்கணும். ஒரு மயில் அது நீங்க அதுக்கு மாப்பிள்ளை ஏதாவது ஃபீட் பண்ணா கொடுக்கலாம். கையோட இதெல்லாம் தூக்கிட்டு போவான். வெயிட் பண்ணுங்க. நீங்க எதுக்கு போறீங்க? நிறைய கிடக்குது. நம்ம இங்க உள்ளால என்ட்ரி ஆயாச்சு. நீ தமிழ்நாட்டு உள்ளால இப்ப இருக்கு. சொந்த தாய்மண்ணுக்குள் வந்து சந்தன மரங்களை கடத்தணும். நீங்க பாருங்க, போடுங்க மாப்பிள்ள, அடி வைங்க மாப்பிள்ள, போட்டு பறத்துங்க. இங்க அங்க வர அட்டி வர இங்க ஓட்டி ஓடிட்டு கேப்சர் பண்ணிருக்க மாட்டான், எனக்கு தெரியும். அடி வைக்க தான் போகுது திருப்பியும். அடி நடக்க வெயிட் பண்ணுங்க.
மேல ரோடு போட்டு விட்டுருக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. பெரிய எதிர்பார்ப்போட இருந்தது. பயங்கரமா சிங்க ஜிர்ஜால வரப்போது வந்துட முடியல. ஆமா, அது எப்பவும் வரும்னு சொல்ல முடியாது. இன்னும் இருக்கா? ஆமா, இனி மலையா? நீ ரூமுக்கு போகணும். இனி மலையா ஏறணும். மலையா என்னதான் யாருக்கு தெரியும், போவோம். இப்போ பார்த்துடலாம், அப்போ பார்த்துடலாம், அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் ஊட்டியே வந்து சேர்ந்துட்டோங்க. ரொம்ப எதிர்பார்ப்போட வந்தோம். பைசன்னாங்க, லயன்னாங்க, டைகர்னாங்க, அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். பட் கண்ணில் எதுவுமே படலை. வெறும் மானும் எலிஃபண்ட்டும் மட்டும்தான் எங்களால் ஸ்பாட் பண்ண முடிஞ்சது. சாமா பல்பா போச்சு எல்லாம் இருக்கும். பட் சீனரிஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ட்ராவலும் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் மக்களே. பாய்.